இப்போ வந்து சேலம் ரோடு பாலத்தகடியில் முதல்பட்டி பாலத்தகடியிலேருந்து தண்ணி வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக செடிப்பாளையத்துக்கு வந்து மீண்டும் ரீசன் குளத்துக்குள்ளே வருதுங்க. அந்த ஏரியும் வாய்க்கால் எல்லாமே ஆக்கிரமிப்பு தான். அப்புறம் இந்த பக்கமாக இருந்து கொட்டணும் இப்படி வந்து வருதுங்க மேடம். ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டையாக வருது. அந்த குட்டையும் பாதி குட்டையவே காணும். ஆனால் குட்டைக்கு அடுத்தது எந்த வர வழியும் இல்லை, போகிற வழியும் இல்லைங்க மேடம். ஏரி அப்படியே வந்து தண்ணி வர முடியாத அளவுக்கு அப்படியே ஆயிடுச்சு மேடம். அது தண்ணி எல்லாம் மரம் போட்டுருந்தாங்க. அதான் மேடம் நீங்களும் வந்துருந்தீங்க. இப்போ வந்து அது தண்ணி வர்றதுக்கு வழியாக பண்ணணும் மேடம். எனக்கு அதில் இருக்கிற சீமகரால் முடிவு கொடுத்தா நான் கொஞ்சம் எல்லாமே பணமாக நடலாம்னு இருக்கேன். ஏடி பஞ்சாயத்து நோட் பண்ணுங்க சார். கார்பரேஷன் ஏடி பஞ்சாயத்து நோட் பண்ணிட்டு வரத்து கால்வாயில் இருக்கக்கூடிய சீமகருவேலி முள்ளுகளை அகற்றுவதற்கு அவங்களே நானே அகற்றிக்கிறேங்கிறாங்க. அது ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு எனக்கு கைட் வாய்க்கால்லாம் முள்ள இல்லைங்க. எனக்கு குளத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது. அது குளத்துக்குள்ள இருக்கிறத மட்டும் ஆகணும். எனக்கு வாய்க்கால் வந்து போர்வாரி வாய்க்கால் இருக்கிறத எடுத்து கொடுக்கணும் மேடம். சரி வாய்க்கால் முதல்ல அளந்து அத்துகள் போடணும் மேடம். நாங்க செய்யறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம் சார். விவசாயிகள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறதுனால பிரச்சனையா இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் உங்களுடைய சேர்த்து ஜாயிண்டா பாத்திரலாம். யார் அப்புறம் அந்த வரத்து காலங்களால யாரு போய் என்ன பண்ணிருப்பா? ஆக்கிரமிப்பு தானே. நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். சரி அடுத்தது